प्राच्यान् देवार्जुनो मार्दयन्तां दक्षिणायां निधिमाधाः पितरो मार्दयन्तां मृदीहित्यां पशवो मार्दयन्तां मृदीहित्यां पशवो मार्दयन्तां ऊर्ध्वाया यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्दयन्तां पवित्रो वा सर्वार्थदान् गदोऽभिमान् यस्मरेः साम्भवीसानं दबात्यान्तरस्तुतिः भूत्कुवत्सुवः सर्वार्थसाहन्तिरस्तु सर्वत्र प्रोक्ष्य सर्वत्र परिशुद्धयेत् तदाचार्येण शिवोऽहम् इति देव्यो अंबिकाहं भावयेत् सिद्वस्त्रमकुटाभिरलङ्कृत्य शिरसि पुष्पं दद्यात् यजमान संकल्पं विधानम् கை கூப்பிங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த விசேஷமான வைபவத்தில் நம்ம காளிகாம்பாள் ஆலயத்தில் ஆல்ரெடியாக மூலவருக்கு நம்ம தினசரி பூஜைகளும் சிறப்பான பூஜைகளும் நம்ம நடத்தின்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிமேடுன்னு சொல்லக்கூடிய அம்பாலே வந்து இங்கே பதில் சொல்லின்னு இருக்கா. அப்பேற்பட்ட விசேஷமான ஆலயத்தில் நம்ம வராகி என்று சொல்லக்கூடிய வராகியும் பைரவர் மற்றும் முனீஸ்வரர் சப்தரிஷின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமியெல்லாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்படி காளிகாம்பாள் தேவி வந்து எவ்வளோ சக்தியான ஆளோ அத்துடன் இல்லாமல் இந்த வராகின்னு சொல்லக்கூடிய அம்பாள், இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா சிவனே சொல்லுவார். இது நான் சொல்ல, சிவன் சொல்கிறதில்ல, சிவபுராணம்னு சொல்லக்கூடிய சிவ ரகசியத்தில் சொல்லியிருக்கு. வராகின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இராணுவ மந்திரி. எப்படி இராணுவ மந்திரின்னு சொல்லுவாங்க. எந்த அம்பாள் முன்ன போகிறாலோ இல்லையோ, இந்த அம்பாள் எந்த போகிறா இருந்தாலும் முதல்ல தலைமை தாங்கக்கூடிய முதல் தெய்வம் இந்த வராகி தான். வராகி அம்பாவை தான் எடுத்த உடனே இராணுவ மந்திரியாக நிறுத்துவாங்க. எப்படி காளிகா தேவி வந்து முன்ன போய் நிற்கிறாங்களோ சிவனுக்கு ஒன்றுன்னா, அது மாதிரி எல்லா விதமான சக்திக்கும் முதல்ல நிற்கக்கூடியது இந்த வராகி. இந்த வராகி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய அஷ்டமியும், விசேஷமான பஞ்சமின்னு சொல்லக்கூடிய வளர்பிற பஞ்சமியில் நம்ம வராகியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடையக்கூடிய எல்லா விதமான சத் விஷயங்களை அம்பாள் நிறைவேற்றி வைப்பா. நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, நல்லா வசதி வாய்ப்போட நம்ம எப்படி இருக்குமோ நம்ம குழந்தைங்க நன்னா இருக்கணும் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி அந்த நம்மளையும் சரி நம்ம குழந்தைகளையும் சிறப்பாக பார்த்துக்கூடிய முதல் தெய்வம் வராகி. அதனால தான் பஞ்சமியில் வளர்ப்பி பஞ்சமியில் சுவாமிக்கு ஹோமம் பண்ணி சிறப்பான அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான அனுகிரகம் தரக்கூடியது தான் வராகி அம்பாள். அம்பாளுக்கு பிரீத்தமானது மஞ்சள் கிழங்கு. இந்த வராகி பிரீத்தமானது மஞ்சள் கிழங்கு எடுத்துன்னு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லா விதமான மங்கள காரியங்களும் நமக்கு தருவா. அது மட்டும் இல்லாமல் வராகி அம்பாளுக்கு பட்டு சம்பந்தப்பட்ட எந்த விதமான அதுவும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அம்பாளுடைய பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக முனீஸ்வரன். முனினாலே உங்களுக்கு தெரியும் 8 விதமான முனிகள் இருக்கா. அதில் நம்ம சிவமுனின்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சம் அணிந்து கொண்டு எல்லா விதமான சிவன் கோயிலையும் ஒரு அத்தி மரம் இருக்கும். நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். அதாவது பழைய சிவாலயம் ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் எல்லா கோயில்லையும் அத்தி மரம் ஒன்று இருக்கும். இது கதை சொல்லலை, சாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்துட்டால் மட்டும் பத்தாது. இல்லை சாமி எதுக்காக வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம், சாமிக்கு தான் பிடிக்கும், நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வச்சுருந்தா தான் இப்போ பேசுகிறோம். அந்த முனீஸ்வரன் சொல்லக்கூடிய எல்லா விதமான சிவாலயத்திலையும் 1500 வருஷம் சிவாலயம் எல்லா சிவாலயத்திலையும் ஒரு அத்தி மரம் இருக்கும்.